விஜய் வந்து சாரதா கிட்ட இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வர வேணாம், என்னையும் குழந்தையும் பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு சாரதா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன மாப்பிள்ள இப்படிலாம் பேசுகிறீங்க? எப்படி மாப்பிள்ள அப்படி இருக்க முடியும்? என் பேத்தி பார்க்காம என்னால் இருக்க முடியாது மாப்பிள்ள. தயவு செய்து இந்த தண்டனை மட்டும் எனக்கு கொடுக்காதீங்க மாப்பிள்ள. என் பொண்ணு தப்பு செஞ்சதால எனக்கு இந்த தண்டனை கொடுக்குறீங்க நியாயமா மாப்பிள்ள அப்படின்னோடனே, என்னம்மாம்மா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கேட்குறாங்க. சாரி நர்மதா, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உடனே வந்து நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. காவேரி பண்ண தப்புக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க? அதுக்காக அவங்க எப்படிங்க பேத்தியை பார்க்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம கங்காவும். இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் நான் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். எல்லோரும் நல்ல நல்ல நன்மைக்கு தான் நான் பண்ணுறேன். இன்றைக்கி காவேரி என்னை பார்க்க வந்தா அப்படின்னு. என்னது காவேரி உங்களை பார்க்க வந்தாளா? என்ன சொல்கிறீங்க? இங்கே வந்தாளா? இங்கே வரல, வெளியே கூப்பிட்டா. வந்து பேசினா என்கிட்ட. இந்த மாதிரி நான் வந்து அவள் வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்கேன்னு சொல்கிறா. என்னால் தான் பிரச்சனைன்னு சொல்கிறா. அது மட்டும் கிடையாது, உங்ககிட்ட நான் பழகி வந்து அவளை வந்து வேணும்னே நான் ரொம்ப டென்ஷன் ஆக்குறேன்னா அவள் நீங்கள்லாம் பேசுறதுக்கு காரணம் நான் தான் சொல்கிறா. அது மட்டும் கிடையாது, குழந்தை என்னை வந்தால இன்றைக்கி அதுக்கும் காரணம் நான் தானா? என் குழந்தைய நானே வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணேன், வெளியே அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இது என்னால் தாங்க முடியாத. எப்படி அத்தை என் குழந்தை வந்து எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி மனசு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அவள் வீட்டை விட்டு போயிட்டா. ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணது? எவ்வளோ பருது வச்சு போயிட்டேன். ஒரு அப்பனா எனக்கு எப்படி இருக்கும் அத்தை எனக்கு? அதனால் காவேரி இப்படி கேட்பா நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை. காவேரி பழைய காவேரி இல்லை அத்தை. அவள் ஆளே மாறி போயிருக்கா. அவளை டோட்டலாக என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறமும் வந்து நான் வந்து அவள் கூட இருக்கிறதோ, இல்லை அவருக்கு பழைய ஞாபகம் வரணும்னு யோசிக்கிறதோ, இல்லை அவள் என்னை ஏற்றுக்கணும்னு யோசிக்கிறதோ பெரிய தப்பத்தை. அதனால் வேணாத்தை ப்ளீஸ் விட்டுருவோம். நான் ஒதுங்கி போகிறது தான் நல்லது. நான் முடிவு பண்ணிட்டேன். காவேரியோட வாழ்க்கையில் இனிமேட்டு நான் தலையிட போகிறதில்ல. என்ன மாப்பிள்ளை சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க பொண்டாட்டி மாப்பிள்ளை. வேணாத்தை, இந்த கதையே வேணாம். இப்போ காவேரி யார்? உங்கள் பொண்ணு, அவ்வளோதான் அத்தை. இதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டு எனக்கும் காவேரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவள் வாழ்க்கையில் எப்படி அமைச்சுக்கிறாளோ அமைச்சுக்கிட்டோம். அது அவள் இஷ்டம். அவளை யாரை கல்யாணம் பண்ணினாலும் நான் கேட்க போகிறதில்ல அத்தை. என்ன நடக்குதோ நடக்கட்டும் அத்தை அப்படின்றாங்க. அது கேட்டு மாப்பிள்ளை அப்படிலாம் முடிவு எடுக்காதீங்க மாப்பிள்ளை. இல்லை அத்தை, என் மனசு வெறுத்து போச்சு அத்தை. எவ்வளோ நாள் அத்தை நானும் இப்படியே இருக்கிறது? நீங்களே சொல்லுங்கள். நான் எவ்வளவோ அவகிட்ட அவளை மாற்றணும்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே முடியல. அதுக்கப்புறமா நான் பின்வாங்கிறது தான் நல்லது நான் தோணுது அத்தை. நான் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவளுக்கு வெறுப்பை தான் அதிகமாக என் மேலே வந்து வருதே தவிர என் மேலே அன்போ பாசமோ வரல அத்தை. அதனால் இதை இப்படியே விட்டுருவோம் அத்தை. எப்படி மாப்பிள்ளை அப்படி பண்ண முடியும்? வேறு ஒருத்தர் அவள் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்களும் குழந்தை இருக்கும்போது அது உங்களுக்கு புரியுங்க அத்தை. ஆனால் அவளுக்கு அந்த உண்மை தெரியாதுல்ல. அவளுக்கு உண்மை தெரியப்படுத்துகிறாலும் தப்புன்றாங்க. எதுக்கு தேவையில்லாமல்? அதனால் இதுக்கப்புறம் நாங்களும் சரி நீங்களும் சரி இங்கே வர வேணாம், பேசிக்க வேணாம் அத்தை. இதுதான் என்னோட முடிவு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அது கேட்டு சாரதா ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்களால தாங்கிக்கவும் முடியல. காவேரி வந்து மனசு கஷ்டத்தோடு காணப்படுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து எதுவுமே கேட்காம சாரதா அமைதியாக இருக்காங்க. என்னம்மா நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னு எதுவும் கேட்க மாட்டியா? ஒன்று நான் ஏன்டி கேட்கணும் அப்படின்றாங்க. என்னம்மா நீ இப்படி பேசுகிற? வேறு என்ன பேசுகிறது? விஜய் தம்பி போய் நீ பார்த்தியா அப்படின்னோடனே, அது வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாருடி. சரி, அவர் நல்லா போட்டு கொடுத்துட்டாரா? யார்கிட்ட போட்டு கொடுக்குறது? ஏந்தி இப்படி உனக்கு புத்தி போகுது? உனக்கு என்னது சொல்கிறதுனே நான் தெரியல. குழந்தைய பார்க்குறதுக்காக நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். அப்போது விஜய் தம்பி நம்மளுக்கு உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் வேணாம், இதுக்கப்புறம் குழந்தைய பார்க்க வராதிங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டுமா, அவர் இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் தலையிட மாட்டாரா? நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நர்மதா. உடனே வந்து நர்மதா அப்படின்னோடனே, என்னக்கா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. நான் என்னடி பண்ணேன் அப்படின்னோடனே, நீ பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைக்கா. இந்த விஷயம் நீ பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கல. இதில் வேறு பொண்ணு பார்க்க ஆள் வேறு வர வச்சுருக்க அப்படின்னோடனே, அது வந்து அப்படின்னோடனே, இங்கே பாருடி, நீ யாரை வேணாலும் வந்து வர வச்சு கல்யாணம் பண்ணிக்கோ. எங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இந்த குடும்பம் உன் கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். நீ யாரையோ கல்யாணம் பண்ணி எப்படியாவது ஒழிஞ்சுப்போ. இதுக்கப்புறமா உன் கூட இருக்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. இங்கே பாரு கங்கா, நான் உன் கூடவே கொடைக்கானலுக்கு வந்துடுறேன். அப்படி இல்லையா, என் புருஷன் விட்டு போன வீடு இருக்குல்ல, அங்கே போய் நான் தங்கிக்கிறேன் கங்கா அப்படின்னா. அம்மா அது வந்து சொல்லுடி, உன் கூட வரவா, நான் அங்கே தங்கிக்கவா? என்னம்மா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற காவேரி. நான் இதாண்டி என்னோட முடிவு. நீ யாரையோ கல்யாணம் பண்ணி எப்படியாவது போடி. நீ தான் எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறல. உன் இஷ்டத்தில் எல்லாம் முடிவு எடுப்பேன். இப்போ தான் உன பொண்ணு பார்க்க வராங்களே, அவங்கக்கிட்ட பேசி வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. நாங்கள் எந்த தலைவர் முடிவு பண்ண மாட்டோமா? இதுக்கப்புறம் உங்கள் விஷயத்தில் எக்கார கூட நாங்கள் தலையிட மாட்டோம். நாங்கள்லாம் இருக்கிறதால தான் உனக்கு கஷ்டம். இப்போவே நாங்கள் எல்லோரும் கிளம்புறோம், வாங்கடி எல்லோரும் போகலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே பயந்து போயிடுறாங்க காவேரி. உடனே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பத்திரி போகிறாங்க. அம்மாம்மா ப்ளீஸ்மா என்னை விட்டுட்டு போயிடாதீங்கம்மா, நான் அவங்கள வர சொல்ல மாட்டோமா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து மறைக்கிறாங்க சாரதா.